ஒன்று ரெண்டும் கஜானா அந்த கொள்ளையடிப்பேன் மச்சானா லவ்வுக்கு ஒன்று சுட்ட விட்டு குத்துறாத பனானா ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலாத ஆர்சிபிக்கு காலம் வருது எனக்கு என்ன குறைச்சலா கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்த கோரஸ் தீரத்தை அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதிச்சிருக்கேன் 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 நல்லா வேக வச்சு கொட்டிட வேண்டியது. வேக வச்சு கொட்டினதுக்கப்புறமா கடாயில் எண்ணெயை வச்சு கடுகு காஞ்ச மிளகாய் போட வேண்டியது. கடுகு வெடித்தோடனே காஞ்ச மிளகாய் லைட்டாக செவக்கிறத கடலைப்பருப்பு உளுத்த மட்டும் போட்டு தாளித்து கொட்டி இந்த வேக வச்சு கொட்டின வாழைக்காய் தூக்கி இதெல்லாம் கொட்டி நல்லா பெரட்டிட்டு மேலே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டு இன்னும் கொஞ்சம் காரப்பொடி போட வேண்டியது. காரப்பொடி போட்டு நல்லா பெரட்டின அப்புறமா காயில் நல்லா உப்பு காரம் ஏறிடும். அதில் கொத்தமல்லி வர கடலைப்பருப்பு மிளகாய் வத்தல் பெருங்காயம் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறத அதில் 1 டீஸ்பூன் அதை போட்டு பச்சை கருவேப்பிலை போட்டு ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டால் வாழைக்காய் பொரியல் முருங்கைக்காய் சாம்பார். கேரட்டு மாங்காய் கேரட்டையும் மாங்காயும் பொடியாக நெருக்கி பச்சை மிளகாயும் நெருக்கிக்க வேண்டியது. கொஞ்சம் எண்ணெயை வச்சு கடுகு தாளித்து கொட்டிட்டு அதில் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாயும் நல்லா போட்டு படப்படன்னு வெடித்தோடனே இந்த மாங்காயும் கேரட்டையும் நெருக்கி வச்சதுல அதில் கொட்டி நல்லா பெருங்காயத்தூளை போட்டு கையால் நல்லா பிசைஞ்சு வச்சோம்னா நல்லாயிருக்கும். இது நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வயசானவங்க இந்த ஜலத்தை விட்டுட்டு தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். கேரட்டு மாங்காய் பெசரல் இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. பெல் பட்டனை லைக் பண்ணுங்கள். சந்தாதாரங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.